அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் இன்று தங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது சனிப்பெயர்ச்சி என்பது குறித்ததாகும். இதற்குரிய விஞ்ஞான விளக்கமாகும். இன்று சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி என்பது சூரியனை சனிக்கோள் ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம். அதாவது சுமார் 29 ஆண்டுகால சுழற்சியில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதை ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் குறிக்கிறது. அறிவியல் ரீதியாக சனியின் நீண்ட தூர பயணம் மற்றும் அதன் பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசையில் பூமியில் உள்ள கனிம வளங்கள், வானிலை மாற்றங்கள் மற்றும் மனித மனநிலை நுட்பமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என கருதப்படும். இக்கோள் சூரிய குடும்பத்தில் ஒரு பெரிய வாயு ராட்சத கோளாகும். கேஸ் ஜெயின்ட் ஒரு ராசிக்கு மாறும்போது அதன் காந்தப்புலன் மற்றும் ஈர்ப்பு விசையின் மாற்றம் பூமியின் கனிவளச் சேர்க்கை, கடல் சீற்றம் மற்றும் காலநிலையில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று ஜோதிட அறிவியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கிரகம் சூரிய குடும்பத்தில் மிக வேகமாக சுழலும் வழி அரக்கன் ஆகும். இது மணிக்கு சுமார் 10 மணி நேரம் 33 நிமிடங்கள் ஒரு சுழற்சியை முடிக்கிறது. இந்த அதிவேக சுழற்சியின் முக்கிய அறிவியல் விளைவுகள். அதிவேக சுழற்சி காரணமாக சனி நடுக்கோட்டு பகுதியில் ஈக்குவேட்டர் வீங்கி துருவங்களில் போல்ஸ் தட்டையாக காணப்படுகிறது. வலுவான காந்தப்புலன் வேகமாக சுழற்சி மற்றும் உடற்புற உலோக ஹைட்ரஜன் காரணமாக பூமிக்கு அடுத்தபடியாக வலுவான காந்தப்புலத்தை உருவாக்குகின்றது. அதிவேக சுழற்சி சனியின் வளிமண்டலத்தை வலுவான ஜெட் காற்றுகளாக ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பிரித்து கோளின் மேற்பரப்பில் மேகப்பட்டைகள் உருவாக்குகின்றது. சனி சூரியனை ஒருமுறை சுற்றி வர 29.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. எனவே ஜோதிட பலன்களின் அடிப்படையில் விஞ்ஞான ரீதியாக சனிப்பெயர்ச்சிக்கும் மனித வாழ்வியலுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம்.